ஜோதிட கணக்கின்படி 2025ஆவது வருஷத்தில் ஆரம்பம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். சுப கிரகமாக கருதப்படும் புதன் மற்றொரு வழியிலையும் புத்தாண்டோட நன்மையை செய்ய போகிறார். ஆண்டோட தொடக்கத்தில், அதாவது ஜனவரி 4ஆம் தேதி புதன் பகவான் விருச்சிக ராசியில் பயிற்சி ஆகிறார். ஆண்டோட தொடக்கத்தில் நடக்கும் புதனோட இந்த பயிற்சி மிகவும் முக்கியம் வாய்ந்தது. புதன் பயிற்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளையும் காணப்படும். இருந்தாலும் சில ராசிகளில் இதனால் அமோக நற்பலன்கள் ஏற்படும். இவர்களுக்கு வெற்றிகள் குவியும். இந்த அதிர்ஷ்ட ராசிகளை பற்றி தான் இந்த பதிவில் காணப்போகிறோம். மேஷ ராசிக்காரங்களுக்கு 2025ஆவது வருஷத்தோட தொடக்கத்திலேயே நடக்க இருக்க புதன் பயிற்சி அதிகமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. புது வருஷத்தில் வருமானம் பெருகும். புதிய வேலைகளில் வெற்றி அடைவீங்க. பணியிடத்தில் அதிகாரிகளோட ஆதரவை பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுகளையும் பெறுவீங்க. கல்வியுடன் தொடர்புடையவங்க சிறப்பான பலன்களை பெறுவாங்க. நம்பிக்கையும் அதிகரிக்கும். புதன் பயிற்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு சாதகமான பலன்களை தரப்போகுது. புதன் பயிற்சி காலத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கான சூழ்நிலைகள் இருக்கும். குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட முழுமையான ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றத்துக்கான வலுவான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மூத்த அதிகாரிகளோட ஆதரவும் கிடைக்கும். நிதி நிலையில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் பெற்றோரின் ஆதரவு இருக்கும். லாபம் அதிகரிக்கும். பேச்சில் இனிமை இருக்கும். புத்தாண்டோட தொடக்கத்தில் புதன் பயிற்சி சிம்ம ராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவீங்க. வியாபாரத்தில் நிதி நிலைமை நல்லாவே இருக்கும். குடும்பத்தில் ஆன்மீக காரியங்கள் நடைபெறும். வியாபாரத்தில் விரிவாக்கம் ஏற்படும். முதலீடு நல்ல நிதி ஆதாயத்தை தரும். லாபத்துக்காக பல வாய்ப்புகளும் கிடைக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு புதன் பயிற்சி அதிகமான நன்மைகளை அளிக்கும். இந்த புதன் சஞ்சாரத்தினால வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைச்ச திட்டங்களை நிறைவேற்றுவீங்க. குடும்பத்தில் உடன் பிறந்தவங்களோட ஆதரவை பெறுவீங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிறைவேறும். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் லாபம் இருக்கும். கட்டிடம் வாகனத்தால் மகிழ்ச்சி ஏற்படும். அலுவலக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு பணியிடத்தில் அதிகாரிகளோட ஆதரவை பெறுவீங்க. ஜோதிடத்தில் புதன் கிரகத்துக்கு சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது சுப கிரகங்களில் ஒன்றா பார்க்கப்படுது. புதனோட மாற்றங்கள் பெரும்பாலும் அனைத்து ராசிகளுக்கும் நன்மையையே தரும். பேச்சாற்றல், தர்க்கம், நுண்ணறிவு, தகவல் தொடர்பு, கணிதம், புத்திசாலித்தனம் மற்றும் நட்பு ஆகியவற்றிற்கு காரணியாக புதன் பகவான் இருக்கிறார். புதன் பகவான் கிரகங்களோட இளவரசனாக அழைக்கப்படுறாரு. ஒருத்தரோட ஜாதகத்தில் புதனின் நிலை நல்லா இருந்தால் அதிக சுப பலன்கள் கிடைக்கும். புதனோட அருள் பெற்றவங்க புத்திசாலிகளாக இருப்பதோடு வாழ்வில் பலவித வெற்றிகளையும் பெறுவாங்க. இந்த வீடியோ பற்றியான உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.